சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மற்றும் ஜூலை 12 ஆகிய தேதிகளில் காலை 10:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை இரு மார்க்கங்களிலும் மின்சார ரயில்கள் சேவை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பயணிகளின் வசதிக்காக மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் நல்ல விலைக்கு விற்பனையான நிலையில் ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்றதாக விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அங்கலக்குறிச்சியில் தோன்றிய வானவில்லை மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையின் பொழுது வெயில் அடித்தது. அப்பொழுது தோன்றிய வானவில்லை மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டிற்கு 17,000 ரூபாய் மின் கட்டணம் வந்ததால் கூலி தொழிலாளி அதிர்ச்சி அடைந்துள்ளார். கண்டமனூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாலமுருகன் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவித்துள்ளார். பில்லு கட்டுறது 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபாய்க்குள்ள கட்டிட்டு வரேங்க. போன மாதத்தில் ஒரு ஏசி எடுத்தேங்க. அந்த ஏசியை 2,500 ரூபா பில்லு போட்டாங்க கண்டமனூர் இபி ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதத்தில் பார்க்கும்போது 17,500 ரூபா போட்டுருக்காங்க. 17,500 ரூபாய் பார்த்த சருக்கு என் மன உளைச்சல் ஆகிட்டாங்க. நான் பண்டார சமத்துக்கு வேலை பார்க்குறேன். என்னால் 5,000 ரூபா யார்ட்டையும் கடை வாங்கி நாளை கட்டி என் பிள்ளைய நான் பார்க்க செய்ய முடியாது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கடை முன்பு அமர்ந்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெலட்டூர் அருகே நெய்தலூர் பகுதியில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இங்கு மது குடிப்பவர்கள் அருகில் இருக்கும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாயிலில் அமர்ந்து மாணவர்களை அச்சுறுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் இக்கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கடை முன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் இரவு நேரங்களில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க ஒலிபெருக்கி மூலம் காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பக்தர்கள் என்ற போர்வையில் திருடர்கள் உலவுவதால் கிரிவல பாதையில் பல்வேறு இடங்களில் காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் செல்லும் போது அவரவர் வைத்திருக்கும் பர்ஸ், நகைகள், பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முடிவு செய்வார் என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றவுடனே எந்த பொறுப்பில் உயர் பொறுப்பில் யார் இருந்தாலும் அதிலே தவறு செய்திருந்தார் என்றால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே முழங்கினார். அதற்கு பிறகு அது 5 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு இப்போது அந்த கேள்வியை கேட்கிறேன். அதை பற்றி முதல்வர் முடிவு செய்வார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்டோர் தாவேகா எம்எல்ஏ ரமேஷ்குமார் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மாலையில் முற்றுகையிட்டவர்களை இரவு 9 மணி வரை சந்திக்காமல் எம்எல்ஏ சென்றதாகவும் நீண்ட காலமாக உடைத்தவர்களுக்கு பதவி வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் தேங்கி பாலத்தில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் வீட்டின் அடித்தடமும் அருகில் இருந்த கிணறும் திடீரென இடிந்து தரைக்குள் உள்வாங்கியது. இதனால் வீடு முழுமையாக இடிந்துவிடும் அபாய நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏலக்காய் மங்கலம் கிராமத்தில் சட்டவிரோதமாக கொட்டப்படும் ரசாயன கழிவுகளால் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசடைந்து குடிநீர், கால்நடைகள் மற்றும் பொதுமக்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி ஆய்வு நடத்தி விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்லாமியத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஈரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தீர்ப்பை திரும்பப் பெறவும் சமூக நீதியை பாதுகாக்க அரசு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.
தமிழர் அமைதியை குலைக்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,82,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையில் காவலர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். காத்திருப்பு அறை, பதிவறை, சார் பதிவாளர் அறைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 1,82,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சத்துணவு கூடம் மற்றும் வகுப்பறையை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடி பள்ளியின் தேவைகளை கேட்டறிந்த அமைச்சர் தேவையான வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்து மாணவிகளுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட நிர்வாகிகளுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்தினார். இதில் திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தேர்தலில் போட்டியிட்டவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக இ-சேவை மையம் முடங்கியதால் சான்றிதழ் பெற முடியாமல் மாணவர்கள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இ-சேவை மையம் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக முடங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி சேர்க்கை, கல்வி உதவித்தொகை, அரசு வேலைவாய்ப்பு விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக விண்ணப்பிக்க வந்த பொதுமக்களும் மாணவர்களும் அவதியடைந்தனர். இ-சேவை மையம் மீண்டும் முழுமையாக செயல்படும் வரை தற்காலிக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உதவி பேராசிரியர் தகுதி தேர்வில் எவ்வித குளறுபடிகளும் நடைபெறவில்லை என பள்ளி கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் ஆசிரியர் தகுதி தேர்வு மையத்தை ஆய்வு செய்த பின்னர் பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். எக்ஸாமில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்தந்த கேண்டிடேட்டு ஆன்லைனில் அவங்க தான் ஏற்றுறாங்க. ஸோ அந்த ஏற்றும் போது அவங்க அந்த கேண்டிடேட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் ஏற்றுறதுக்கு பதிலாக டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டில் இருக்கிற ஒரு டேட் அவங்க ஏற்றிருக்காங்க. அது அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அது அந்த கேண்டிடேட்டோடைய ஐடென்டிஃபிகேஷன், அதனால தான் அந்த மாதிரி வந்தது. அரசு பணிகளில் தாவேகாவினர் ஆய்வு செய்யும் விவகாரத்தில் தமிழக அரசு மிக விரைவில் நல்ல முடிவை எடுக்கும் எனவும் குறிப்பிட்டார். கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே மோட்டார் வாகன விதிமுறைகளை மீறி இன்ஜின் மாற்றப்பட்ட இருசக்கர வாகனங்களில் அதிவேக பைக் ரேஸில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் பயன்படுத்திய 8 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.